மகாபெரிவா சரணம். இன்றைக்கி வியாழக்கிழமை குருவாரம். அதனால் குருவோடு சம்பந்தப்பட்ட இந்த மகாபெரிவாளோட பாதுகையை பற்றி பேசுகிற பாக்கியம் எனக்கு கிடைச்சதே அவருடைய அருளால் தான் நினைக்கிறேன். இந்த பாதுகையை பற்றி ஒரு சுவையான விஷயம் இருக்குது. 1990s புது பெரியவாளுடைய அம்மா, அதாவது ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருந்தா இல்லையா, 69வது பீட்டாதிபதி ஆஃப் காஞ்சி காமகோடி பீட்டம். அவன் அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாளாம். என்னன்னா, மகா பெரியவாளோட பாதுகை அவருடைய உள்பாதத்தோடைய ரேகைகளோட அவளுடைய டெய்லி பூஜைக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாளாம். இது கேட்டோடனே விக்னேஷ் ஸ்டூடியோ வச்சுருந்த குமார் மாமா அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், இதை போய் மகா பெரியவாட்ட சொன்னார். அவர் மட்டத்தோட அத்தியந்த பக்தர். அப்போ பெரியவா ஒன்றும் பேசாமல் ரொம்ப குவைட்டாக தன்னுடைய காலை தூக்கி காமிச்சாலாம். அப்போது அந்த பாதங்களை அப்படியே ஃபோட்டோ எடுக்கிற பாக்கியம் அந்த விக்னேஷ் ஸ்டூடியோ குமார் மாமாவுக்கு கிடச்சிதான். அதை அப்புறம் லேமினேட் பண்ணி அதை ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட அம்மா கிட்ட கொடுத்து அவள் அதை வச்சு டெய்லி பூஜை பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிறதான் அந்த விஷயம். இப்போது 35 வருஷம் ஆல்மோஸ்ட் தாண்டிடுது. அதுக்கப்புறம் அவருடைய அந்த உள்பாதத்தோட ரேகைகளை வச்சே அந்த ஃபோட்டோகிராஃபை உபயோகப்படுத்தி அவருடைய அந்த பாதுகையை அத்தி மரத்தால் அந்த ரேகைகளோட பதிஞ்சபடியே பண்ணி அது யாருக்கெல்லாம் அந்த பாதுகை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாளோ அவளுக்கு கொடுக்குற பாக்கியம் அவருக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா நிறையா பேருக்கு மகா பெரியவாளோட பாதுகை தன் நாட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை உண்டு. ஆனால் பெரியவாளே போட்டு உபயோகப்படுத்தின பாதுகை கிடைக்கிறது இப்போ துர்லபம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகிடுது. அவர் யாருக்கெல்லாம் கொடுத்துருந்தாரோ அவெல்லாம் அது ஆற்றுல வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரிஜினல் பாதுகை கிடைக்காட்டாலும் அவருடைய உள் பாதம் பதிந்த அந்த பாதுகை இவர் தயார் பண்ணி அத்தி மரத்தில் அதே உள்ரேகைகளோட தன்னால் இருந்த முயற்சிகள் அத்தனையும் பண்ணி அதை தயார் பண்ணி இப்போ எல்லாருக்கும் கொடுக்குறார். அதை சும்மா கொடுக்கல. எப்படின்னாக்க ஒரு 48 நாள் அதை பூஜையில் வச்சு வேத விற்பனர்களை கொண்டு தினமும் ருத்ரம், சமக்கம், ஸ்ரீசுக்தம், புருஷ சுக்தம், தட்சிணாமூர்த்தி அஷ்டோத்திரம், பெரியவா அஷ்டோத்திரம் இது எல்லாத்தையும் சொல்லி பூஜை பண்ணி தேனம்பாக்கத்தில் மகா பெரியவா இருந்தா இல்லையா, அந்த இடத்து பக்கத்துலேயே ஒரு இடத்துல நிலத்தை வாங்கி அந்த இடத்துல அதை வச்சு பூஜை பண்ணி அதுக்கு பேர் ஸ்ரீரங்க பவனம் அப்படின்னு பேர் வச்சுருக்கார். அது என்ன அட்ரஸ்னால் 3rd ஸ்ட்ரீட், விஷ்ணு நகர், தேனம்பாக்கம். அதான் சிவஸ்தானம் வேத பாடசாலைக்கு பின்னால் இருக்குது. அந்த அட்ரஸையும் அவருடைய கான்டாக்ட் நம்பரையும் நான் உங்களுக்கு பின்னால் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அளிக்கிறேன். இந்த மேல் இருக்கிற வீடியோவில் ஸ்ரீரங்க பவனமில் அந்த பாதுகைகளுக்கு நடைபெறுகிற அந்த பூஜையை நீங்கள் பார்க்கலாம். வேத கோஷம் இல்லங்கள் முழுக்கிலையும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும். அப்படி 48 நாள் அதாவது ஒரு மண்டலம் வச்சு பூஜிக்கப்பட்ட இந்த பாதுகைகளை நம்ம வீட்டில் வச்சு நம்ம பூஜை பண்ணால் நம்ம இல்லங்களையும் நிச்சயமாக நல்லதெல்லாம் நடக்கும். இதை வாங்கி உபயோகப்படுத்தினவர்கள் எல்லாரும் ரொம்ப வாழ்க்கையில் அதிசயத்தக்க மாறுதல்களை தாங்கள் பார்த்ததாக சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா முக்கியமாக என்ன வேணும், பக்தி. அது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும் என்ன அதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட நேரடியாக பேசி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் வரும்படிய அவர் மகா பெரியவாளுக்கு கோவில் கட்டுறதுக்காக தான் உபயோகப்படுத்த போகிறார். இது ஒரு வியாபார நோக்கத்தோடு அவர் பண்ணலை. இது அத்தி மரத்தில் ரொம்ப அழகாக உள்பாத ரேகைகள் பதிஞ்சிருக்கு. அந்த அற்புதமான பாதுகைகளோட ஃபோட்டோவும் நான் மேலே உங்களோட இப்போ பகிர்ந்துட்டுருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இப்போது அங்கேருந்து வர அந்த வேத கோஷத்தையும் நாம் கேட்டு அனுபவிக்கலாமா? Amen.
जीवादुष्टमय देवदागंधमय निकंधमय भयंधमय विघंधमय गोक्षमय संप्रदायमय वयस्मय रहस्यमय कृतज्ञमय मृदुमय कृतस्मय वेदस्मय वेदमय मृतस्मय वेदमय औषधमय देशमय रायस्मय विक्रमसमय पुत्रस्मय भुजमय कमलमय धौतमय मोहितमय गोमंतमय गोमंतमय कृतस्मय वेदवासमय नंदमय कृतमय वेदस्मय वासमय माशास्मय जिलास्मय मुक्तास्मय खलास्मय गोदो महादेवाय नमो हिरण्यवाहवे से नान्ये दिशान्तपदके नमो नमो दुःखेभ्योहरिके पशूनां पदके नमो नमः सस्तञ्जरागप्रियमते पथीनां पदके नमो नमो पश्यवायुविनादिनेन्नानां पदके नमो नमो हरिके वायोपवीदिने पुष्टानां पदके नमो नमो भवस्य हेत्येजवतां पदके नमो नमो रुद्रायावदाविने क्षेत्राणां पदके नमो नमः स्वर्गायां पदके नमो नमो वृक्षाणां पदके नमो नमः मन्त्रणे वाचाय कक्षाणां पदके नमो नमः भवन्दके वायुस्पदायुवदीनां पदके नमो नमः उच्चैर्याकृन्दयते भक्तीनां पदके नमो नमः कृष्णवेदाय धावते सत्त्वनां पदके नमो नमः वंशति संगमौली बादाभ्यङ्गवाय नमो नमः आचार्यपादाभितरणाभिषिक्ताय नमो नमः सर्वज्ञाचार्य भगवतस्वरूपाय नमो नमः नटाविदाय नमो नमः सनकाय महालोके सदसाय नमो नमः महालोकेन्द्र हस्ताब्ज संजाताय नमो नमः महालोके विनिर्वीत्य महत्वाय नमो नमः महामकोटि महावीराधीश्वराय नमो नमः कलिदोषनिवृत्तेन कारणाय नमो नमः श्री शंकरपदाम्बोज इंद्राय नमो नमः भारतीकृतचित्राग्र नन्दनाय नमो नमः करुणारस कल्लोल कटाक्षाय नमो नमः कान्तिनिर्जित रूप्येन्द्र वृन्दावाय नमो नमः अनन्तानन्द कमलाय नमो नमः अद्वैतानंद वृतचित्तोपाय नमो नमः गणेशविकसच्चार भाषायाय नमो नमः संगीतानंद संदोह सर्वस्वाय नमो नमः संसाराम्बुज निर्मग्न तारकाय नमो नमः मुस्तकोल्लसिद्धार्थ मकुडाय ओम ह्रीं 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 नमः कमलालय प्रसिद्धाय नमो वाक्यन्दे श्री श्रीं ह्रीं ह्रीं महालक्ष्मी ओम ह्रीं 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 नमः कमलालय प्रसिद्धाय नमो वाक्यन्दे श्रीं ह्रीं ह्रीं महालक्ष्मी ओम ह्रीं प्रसिद्धाय नमो वाक्यन्दे श्रीं ह्रीं ह्रीं महालक्ष्मी ओम ह्रीं 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 नमः कमलालय प्रसिद्धाय नमो वाक्यन्दे श्रीं ह्रीं ह्रीं महालक्ष्मी महाज्ञाने नमः उमाविदुर्गे नमः उन्नयाय नमः योगेन्द्रगे नमः द्वारकाय नमः भक्तवत्सलाय नमः ब्रह्मरूपिणे नमः जगद्व्यापिने नमः ब्रह्ममूर्तये नमः पुरान्तकाय नमः मोक्षवाहाय नमः धर्मवासाय नमः नीलाम्बरविभूषणाय नमः मोक्षदायिने नमः मोक्षनिधये नमः ओम दैन्याधीशाय नमः जगन्नाथये नमः विद्याधारिणे. இப்படி அன்றாடம் நடைபெறுகிற பூஜையில் ஒரு சின்ன பகுதியை மாத்திரம் நான் உங்க கூட பகிர்ந்து கொண்டேன். இதிலேருந்தே தெரியும் அவர்கள் எவ்வளவு ஸ்ரத்தையுடன் அந்த பாதுகைகளை வைத்து 48 நாட்கள் அவர்கள் பூஜை பண்ணி அதுக்கப்புறமா அதை விரும்பும் பக்தர்களுக்கு அளிக்கிறார்கள் என்பது. தங்களுடைய இல்லங்களிலும் இந்த பாதுகைகளை பெற்று பூஜை நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுற அன்பர்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு மேற்கொண்டு ஆகியவற்றை செய்யலாம். மகா பெரியவா சரணம்.